கொரியன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஸ்போர்ட்ஸ் தான். அதை பற்றி பேசவே இல்லையே. அது தெரியுமா தெரியாதா? எனக்கு கோவங்க. ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் மேன், கொரியான்னா இன்னைக்கு வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸில் அவங்க தான் நம்பர் 1. கொரியன் தான். நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை சார். நம்ம வந்து படத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா? படத்தை பற்றி பேச போது நீ அவங்க பேசுகிறோம், நீ எதுக்கு பேசிட்டு இருக்க சார்? ஏன் சார்? இல்லை, டைரக்டர் தான் கேள்வி. ரிலாக்ஸ் சார். டைரக்டர் தான் கேள்வி. ஆனா என்னன்னா, நம்ம ஒரு கதை ஒன்று எழுதி எடுத்துட்டு போயிருக்கோன்னு, அந்த பேக்ட்ராப்புக்கு இங்க கே டிராமா, அந்த கே டிராமால இருந்து ஒரு பொண்ணு இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஊர் பொண்ணு இங்க இருந்து எப்படி கொரியா போனா அப்படிங்கிற ஒரு ஐடியான, அந்த ஐடியால நாங்க போய் இறங்கினது வந்து சோல். அந்த சியோல்ல அந்த சோல் இருக்கிற இடங்கள் பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம கதைக்கு தகுந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட்டு, அவங்களுடைய கல்ச்சர் இது ஜாஸ்தி இருந்ததுனால நம்ம கதைக்கு அது இருந்ததுனால நம்ம அதை மட்டும் தானே பார்த்தோம். அது ஸ்போர்ட்ஸ். அப்புறம் ரெண்டாவது எனக்கு என்ன கோவம் தெரியுமா? சொல்லுங்க. இங்க இருந்து போன தமிழச்சியை திருடியா காமிச்சிருக்கீங்க. இல்லையாண்ணே? என்னன்னு அதில் ட்ரெய்லர்ல பார்த்தேன்னு, என்ன பையில இருந்து விழுது பணம் எடுக்க திட்டால இது இல்ல. நம்ம இங்கிருந்து போன தமிழச்சி இவங்க இல்லையா அந்த கேரக்டர்? அது யாரு அது? அண்ணா, நம்ம ஊர்ல இருந்து போனது செண்பவளம், அவங்க வேற. இந்த கேரக்டர் பேர் வந்து செண்பகம், இது கேரக்டர் வேற. அது ரெண்டு பேர். அது செண்பகம், செண்பவா. அது செண்பவளம், இது செண்பகம் வச்சிருக்கோம். படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சும்மா ட்விஸ்டுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல, அது என்ன சொல்லுங்க. மேடியன் கொரியான்னு சொல்லுவீங்க. ரெண்டாவது அதுல வந்து நீங்க என்னத்த தமிழ் பண்பாடு ஏதாவது சொல்லிக்கீங்களா அதுல? அண்ணா, நீங்க படம் ஒரு வாட்டி பாத்துருங்கண்ணே. ஏன் போடல? போடுவாங்கண்ணே, இன்னும் நாள் இருக்கு. மார்ச் 12. நன்றிண்ணே.